வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னையில் ஒரு வழியாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் ஐபிஎல் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் வந்து பல்வேறு விதமாக வந்து தங்களோட எதிர்ப்பை காட்டி உலகம் ஃபுல்லாக கவனத்தை ஈர்த்தாங்க. ஆனால் ஒரு சிலர் உள்ள கிரவுண்டில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா 8வது ஓவரில் டூப்ளிஸ் மேலே செருப்பை வீசியிருக்காங்க. இது இளைஞர்களாக யாரும் பண்ணல, சில கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் அசிங்கம் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, டூப்ளிஸ் வந்து சென்னையில் வெள்ளம் வந்தப்போ அவர் வந்து ட்விட்டரில் வந்து நான் எப்போதுமே வந்து சென்னை மக்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்ட்டு கண்ணீர் மல்க சொல்லியிருந்தார். அவர் மேலே வந்து எப்படி தான் செருப்பு வீசினாங்க அப்படின்னு தெரில. இந்த செருப்பு வீசினதை பற்றி பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு பழைய மேட்ச் ஒன்று நடந்திருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எதிரான டெஸ்ட் மேட்ச். அது எப்போதுமே பாகிஸ்தான்காரங்க இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவை சேர்ந்த ரசிகர்கள் வந்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த சென்னை டெஸ்ட்டில் பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமே எந்திரிச்சு நின்று பாகிஸ்தான் ஜெயிச்சதுக்கு வந்து கைத்தட்டினாங்க. அவங்க வந்து தண்ணி பாட்டிலோ, இது வரைக்கும் சென்னையில் வந்து நடந்த மேட்ச்சில் மட்டும் எப்போதுமே தண்ணி பாட்டில் வீசினதோ, தண்ணி பாட்டில் கூட வீசாத வந்து இன்றைக்கி வந்து ஒரு கட்சியினால் வந்து மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி அந்த பாகிஸ்தான் டீம் ஜெயிச்சப்போ ஸ்டேடியமே எந்திரிச்சு கைத்தட்டுச்சு. அதுக்கு வந்து உலகம் முழுக்க வந்து சென்னைனா இப்படி தான், சென்னை மக்கள்னா இப்படி தான் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் பாராட்டி இருந்தாங்க. இந்த மேட்சோட பார்த்தீங்கன்னா நம்மளோட காவிரி தான் நமக்கு வந்து முக்கிய மேட்சோட. அதனால தான் வந்து உள்ளே போய் அந்த அளவுக்கு கோஷம் எழுப்பி அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. ஆனால் வந்து செருப்பு வீசுறதுங்கிறது வந்து ஒரு 3வது தர விஷயம். எந்த ஒரு தமிழகத்தை சேர்ந்த மனுஷனும் வந்து செருப்பு வீசுறதை வந்து கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் ஸ்லோகன் சொல்லுங்க, இல்லைன்னா என்ன வேணாலும் எதிர்ப்பு கோஷங்கள் போடுங்க. ஆனால் வந்து செருப்பு வீசுங்கிறது வந்து நமக்கு தான் அவமானத்தை தேடி வருமா. இது வந்து எப்படின்னா தலையில படுத்துக்கிட்டு வானத்தை நோக்கி எச்ச துப்புறது, கடைசியில் அந்த எச்சை வந்து நம்ம மேலே தான் விடும். அது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கிறது. இது வந்து இளைஞர்கள் யாருமே பண்ண கிடையாது. சில கட்சிகள் வந்து பிளான் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்த கட்சிகளால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கெட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல வழியாக இளைஞர்கள் வந்து போராட்டத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கட்சிக்காரர்களால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இளைஞர்களுக்கும் கெட்ட பேர் உண்டு பண்ணுற மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்ம வந்து இளைஞர்கள் எப்போதும் தனியாக போராட்டம் பண்ணுறது நல்லது. கட்சிக்காரர்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணோம்னா இது மாதிரி நம்மளுக்கு கேவலத்தை தான் கடைசியில் உண்டு பண்ணிட்டு போவாங்க. மேலும் மேலும் நம்ம போராட்டங்கள் பண்ணணும். ஆனால் வந்து அமைதியான முறையில் ஜல்லிக்கட்டில் எப்படி போராட்டம் பண்ணணுமோ அது மாதிரி போராட்டம் பண்ணணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ கூட கட்சிகள் உள்ளே வந்திருந்தா கண்டிப்பாக வந்து அந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்காது. இளைஞர்கள் மட்டும் தனியாக பண்ணுற போராட்டம் மட்டும்தான் வெற்றி பெறும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.